Welcome to VL Academy. இந்த வீடியோல issue 4 feature and reissue of shares chapterல other exercise problem number 39 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.119. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற affiliated link யூஸ் பண்ணி நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். There's no any extra charges for that. And now let's get into the problem. இதுதாங்க 39th problem. இதுல வந்து என்ன அப்படின்னா குட் ப்ராஸ்பெக்ட்ஸ் லிமிடெட் அவங்க வந்து என்ன 40,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபாய். எக்ஸ்ட்ராவா 2 ரூபீஸ் வச்சு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்ப டோட்டலா 12 ரூபீஸ் அவங்க பே பண்ணணும். The shares were payable rupees 2 on application, 5 on allotment. இந்த 5 ரூபீஸ்லயே பிரீமியமும் இன்க்ளூட் ஆயிருக்கு அந்த 2 ரூபீஸ். ஓகே, ஸோ இங்க வந்து அலாட்மெண்ட் மணி 3 ரூபீஸ், 2 ரூபீஸ் வந்து பிரீமியம் and 5 rupees on first and final call. All the shares were applied for and allotted. So இந்த 40,000 ஷேர்ஸ்மே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க பப்ளிக், அதாவது இன்வெஸ்டர்ஸ், அண்ட் அத்தனையுமே வந்து அலாட் பண்ணிட்டாங்க. கம்பெனி ஹேஸ் அக்செப்டட். ஆல் மணிஸ் were received with the exception of first and final call for 1000 shares which were forfeited. அதுல இருந்து 400 ஷேர்ஸ் மட்டும் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க 8 ரூபீஸ்க்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலி ப்ரீவியஸா ஒரு ப்ராப்ளம்லயும் பேலன்ஸ் ஷீட் கேட்டு நான் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணாம நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இஃப் பாசிபிள் நான் அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். ஓகே, இஃப் பாசிபிள் இல்லை நான் கண்டிப்பா நான் போடுறேன். லெட் மீ கம்ப்ளீட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் சாப்டர். லாஸ்டா நான் அதை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றாங்க. ஸோ நமக்கு 40,000 rupees, 40,000 into, sorry, 40,000 shares into 2 rupees and 80,000 rupees நம்ம கைக்கு வருது. ஸோ இங்க வந்து நம்ம எப்படின்னா கிச்சன்ல இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு இமேஜினேஷன். அஞ்சரை பெட்டி எப்படி இருக்கும்? சர்க்கிளா இருக்கும், அதுக்கு நடுவுல ஒரு டப்பா இருக்கும், அதை சுத்தி நிறைய டப்பா இருக்கும். ஸோ நடுவுல இருக்கிற டப்பாவை ஷேர் கேபிட்டல் டப்பாவா நம்ம வச்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கைக்கு வர்ற காசு எல்லாமே வந்து எந்த டப்பாக்குள்ள சுத்தி இருக்கிற எந்த டப்பாக்குள்ள போடணுமோ அந்த டப்பாக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணுமோ அந்த அமௌண்ட் எடுத்து ஷேர் கேபிட்டல் டப்பாக்குள்ள போடுவோம். ஸோ ஃபைனலா ஷேர் கேபிட்டல் டப்பாக்குள்ள இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா 40,000 ஷேர்ஸ் இன்டூ 10 ருபீஸ், 4 லேக் ருபீஸ் அந்த டப்பாக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு இங்க அமௌண்ட் கலெக்ட் ஆகல அப்படின்னாலும் அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும். சில சமயம் அந்த ஷேரை ஃபோர்ஃபிட் பண்றப்போ ஆல்ரெடி நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ள போட்ட அமௌண்ட்டை வெளியில எடுத்துட்டு திரும்ப அந்த ஷேருக்குரிய முழு அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை தூக்கி ஷேர் கேபிட்டல்ல போடணும். அதுல ஏதாவது எக்ஸஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா அது கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரோட கோர் கான்செப்ட். இதுல வந்து இந்த ப்ராப்ளம்ல 40,000 ஷேர்ஸ் நமக்கு கேஷ் உள்ள வருது. ஸோ இப்போ நம்ம கையில இருக்கிற கேஷை எந்த டப்பாக்குள்ள எடுத்து போடணும்? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள் நம்ம போடணும். ஓகே, ஸோ கேஷ் உள்ள வர்றதுனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கேஷ் வந்து நம்ம ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்கு கிரெடிட் வேர் இட் கோஸ். ஸோ அதனால ஷேர் அப்ளிகேஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அண்ட் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இப்போ 80,000 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம திரும்ப ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறோம். ஸோ இங்க வந்து டெபிட் வாட் இஸ் இன்சைட். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அமௌண்ட்டை வேர் இட் கோஸ் டு ஷேர் கேபிட்டல், அதனால இதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் மணி டியூ. இதுவுமே வந்து நீங்க இங்க கேட்கலாம், மேம் நம்ம செகண்ட் என்ட்ரி தானே வந்து ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் போட்டிருக்கோம், இப்போ இங்க அலாட்மெண்ட்க்கு மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் நம்ம அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஷ் ரிசீவ் பண்றதை நம்ம போடுறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம இஷ்யூ பண்றப்போ எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம கைக்கு அப்ளிகேஷன் வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிறத வந்து நாம என்ன பண்ணுவோம், திரும்ப இன்வெஸ்டர்ஸ்க்கே கொடுப்போம். இல்ல அந்த அமௌண்ட் அப்படியே வச்சு அலாட்மெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால இங்க வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராவா எந்த ஷேரும் கிடையாது. எவ்வளோ இஷ்யூ பண்ணுமோ அது அத்தனையும் அலாட் பண்ணியாச்சு. ஸோ அலாட் பண்ணதுனால நமக்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறது தெரிஞ்சிரும். 40,000 ஷேர்ஸ் அலாட் ஆயிருச்சு. இந்த 40,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ணிட்டு எவ்வளோ வந்திருக்குங்கிறத நம்ம என்டர் பண்ணணும். ஓகே,
ஏன்னா, அப்ளிகேஷன பொறுத்தவரை எவ்வளோ வரும்னு தெரியாதனால தான், வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த என்ட்ரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ, அது மாரி இங்க அலாட்மெண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வரணுங்கிறதுக்கான என்ட்ரி தான் இது. ஸோ, இங்க வந்து அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ? ₹3 இந்த ₹2 வந்து ஷேர் பிரீமியம். ஸோ, ஷேர் அலாட்மெண்ட் வந்து 40,000 இன்டூ ₹3 தட் இஸ் ₹1,20,000 அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் ஷேர் பிரீமியம் வந்து ₹80,000 இருக்கணும். ஓகே. அண்ட் இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து ஷேர் கேப்பிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் தட் இஸ் ₹2,00,000. ஓகே. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அலாட்மெண்ட்ட பொறுத்தவரையும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணணுமோ, அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ, அதனால பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ அதுல அதே வேல்யூ போட்டிருக்கோம். ஷேர் பிரீமியமும் அதே வேல்யூ போட்டிருக்கோம். ஷேர் அலாட்மெண்ட். ஸோ, இந்த ஷேர் அலாட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது ஷேர் கேப்பிட்டலுக்கு. ஓகே. அதுக்கான இது நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டுட்டோம். ஓகே. அண்ட் இங்க வந்து ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்ல நம்ம எவ்வளோ அமௌண்ட் வரணுமோ, அந்த அமௌண்ட் வந்ததுனால வி ஆர் கோயிங் டூ ட்ரான்ஸ்ஃபர் இட். ஓகே. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 40,000 ஷேர்ஸ்க்கு ₹5 வரணும். ஸோ தட் இஸ் ₹2,00,000. ஓகே. ஆ எஸ் ₹2,00,000. ஸோ அந்த ₹2,00,000 வந்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். அதனால ஷேர் கேப்பிட்டல கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பேங்க் அக்கவுண்ட் டேட்டா 1000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வரல. வெறும் 39,000 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ 39 ஷேர்ஸ் இன்டூ ₹5 தட் இஸ் ₹1,95,000 தான் நமக்கு கேஷா உள்ள வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் 5,000 ஹேசன்ட் கம். அத கால் இன் அரியர்ஸா நம்ம போட்டிருக்கோம். ஸோ டோட்டலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மனியா ஃபர்ஸ்ட் கால் மனி பாக்ஸ்க்குள்ள ₹2,00,000 போகணும். ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு ₹2,00,000. அடுத்தது வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் 1000 ஷேர்ஸ். அந்த 1000 ஷேர்ஸ வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு இந்த 1000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ போகணும்? 1000 ஷேர்ஸ் இன்டூ ₹10 ₹10,000 போகணும். அதுல நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் மனியும், அலாட்மெண்ட் மனியும் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அது வந்து ₹2ம், ₹3ம். ஸோ ₹5,000 ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கவுண்ட்ல போட்டுட்டு, வராத அமௌண்ட்ட தான் நம்ம இங்க போடுறோம். அதாவது ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரூப்பீஸ் வரல. அது ₹5. ஸோ 1000 இன்டூ 5 ₹5,000. ஸோ ஃபோர்ஃபீச்சருக்கு நம்ம என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இஸ் ரீஇஷ்யூ ஆஃப் 500 ஷேர்ஸ் அட் ரூப்பீஸ் சாரி 400 ஷேர்ஸ் அட் ₹8. ஓகே. ஸோ இங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்? பேங்க் அக்கவுண்ட் 400 ஷேர்ஸ் இன்டூ ₹8 அது வந்து ₹3,200 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஷேர் ஃபோர்ஃபீச்சர்லேருந்து எவ்வளோ ரூபீஸ் நம்ம எடுத்து இங்க பேலன்ஸ் பண்ணணும்? சி ஷேர் ஃபோர்ஃபீச்சருக்கு நேரா இங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? ₹5,000 இருக்கு. அந்த ₹5,000ல இருந்து 400 ஷேர்ஸ் இன்டூ 2 அது ₹800. அந்த 5,000லேருந்து ₹800 எடுத்து நாம இங்க பேலன்ஸ் பண்ணி ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள ₹4,000 போடுறோம். ஓகே. ஸோ ₹4,000 போட்டதுக்கு அப்புறம், பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் டூ கேப்பிட்டல் ரிசர்வ். இங்க வந்து ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கவுண்ட். அங்க 1000 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீச்சர் ஆயிருக்கு. பட் ஆனா நம்ம ரீஇஷ்யூ பண்ணது 400 ஷேர்ஸ் தான். அப்ப அந்த 400 ஷேர்ஸ்க்கான பேலன்ஸ் அமௌண்ட் எவ்ளோ ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்ல இருக்கோ, அந்த அமௌண்ட்ட மட்டும் எடுத்து தான் நம்ம கேப்பிட்டல் ரிசர்வ்ல போடணும். ஸோ அங்க வந்து 400 ஷேர்ஸ்ல ₹5 இருக்கா? ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ல. அந்த ₹5லேருந்து இங்க ₹2 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த ₹2 மைனஸ் பண்ணிட்டோம்னா, பேலன்ஸ் ₹3 இருக்கும். ஸோ 4000 ஷேர்ஸ் இன்டூ ₹3 தட் இஸ் ₹1,200. இத வந்து நம்ம கேப்பிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இப்ப இந்த 1,200 எந்த பாக்ஸ்ல இருக்கு? ஷேர் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்ல இருக்கு. அங்க ₹5,000 இருக்கு. அதுலேருந்து 1,200 எடுத்து நம்ம கேப்பிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். ஓகே. ஸோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம போட்டுட்டோம். இதோட இந்த ஜர்னல் என்ட்ரீஸ் முடிஞ்சது. இந்த ப்ராப்ளம்ல வந்து பேலன்ஸ் ஷீட்டும் கேட்டிருக்காங்க.
ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வொர்க்கிங் நோட்ஸோட நான் உங்களுக்கு பேலன்ஸும் பண்ணிட்டேன். இல்ல நீங்க வொர்க்கிங் நோட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க தனியா காட்டணும்னா, இட்ஸ் அ டைம் கன்சியூமிங். அதனால நான் இங்கேயே எல்லாமே போட்டுட்டேன். இப்ப இங்க லயபிலிட்டீஸ்ல ஷேர் கேப்பிட்டலுக்கு நேரா பார்த்தீங்க அப்டின்னா, அப்ளிகேஷன் அப்ப நமக்கு 80,000 வந்தது. அலாட்மென்ட் அப்போ 1,20,000 ரூப்பீஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல வந்து நமக்கு 1,95,000 தான் வந்தது. ஆக்சுவலா 2,00,000 வரணும். பட் 1,95,000 தான் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம 400 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றப்போ ஒரு 4,000 ரூப்பீஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்குறப்ப ஷேர் கேப்பிட்டல் வேல்யூஸ் 3,99,000. அதுக்கப்புறம் திரும்ப கேப்பிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 1,200 ரூப்பீஸ். அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழ வரும். செக்யூரிட்டி பிரீமியம் அது வந்து 39,000க்கு தான் வந்திருக்கு. அந்த 1000 ஷேர்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஃபிட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால அந்த அமௌண்ட் இங்க வராது. ஸோ 39,000 ஷேர்ஸ் இன்டு ₹2 வந்து 78,000 ரூப்பீஸ். ஓகே. இப்ப டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 4,78,200 ரூப்பீஸ். இது எல்லாமே நமக்கு வந்து கேஷா உள்ள வந்திருக்கு. அதனால அசெட் சைட் வந்து கேஷ் பேலன்ஸ் இந்த இதே அமௌண்ட் இருக்கும். 4,78,200. ஸோ liabilities and assets got tallied. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர் அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.